வெல்கம் டு யசோமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலை மாவு ரவா லட்டு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். நைஸான ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் அந்த தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதாவது உதிரியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக ஆயிடணும். இப்போ இதையே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்ப அதே கடாய் வச்சுருக்குறேங்க. இதில் நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். நீங்கள் நெய் விட்டு வேணாலும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம ரவையை சேர்த்து, ரவையை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாதுங்க. சுருக்குன்னு சூடாகிற அளவுக்கு வறுக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தாலே ரவை மணம் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும், கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது. நான் ஈஸான ரவை எடுத்துருக்குறேங்க. பெரிய ரவையாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி அதுக்கப்புறம் வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரவை சுருக்குன்னு இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோதான் சூடாகணுங்க. மணமும் வருது, ரவையும் சுருக்குன்னு இருக்குது. ரொம்ப நேரம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இது நெய்யில் தான் வறுக்கணும். ரவையை நம்ம தேங்காய் எண்ணெயில் வறுத்தோம் இல்லைங்களா, ஆனால் கடலை மாவை நெய்யில் தான் வறுக்கணும். இப்போ நெய் உருகிடுச்சுங்க. உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் பாதாமாக தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது குட்டி குட்டியாக எல்லா பக்கம் நமக்கு வாய்க்கு கடிபடும். இப்போ இதுலேயே திராட்சை சேர்த்துக்கலாங்க. நான் கருப்பு திராட்சை சேர்த்துறேன். பாதாம் இதில் நல்லா வறுபடட்டுங்க. பாதாம் இல்லாமல் முந்திரி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கட்டுங்க. இப்போ இதுலேயே நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. கடலை மாவு நல்லா மணம் வருதுங்க. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்ப அதே கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ சுகர் சிரப் காய்ச்சணுங்க. இப்போ இதுக்கு எப்படி சர்க்கரை கணக்குன்னா, 1/4 கிலோ ரவைன்னா 1/4 கிலோ சர்க்கரை. அந்த 1/4 கிலோ சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கணுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை இருக்குதுன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ 1/2 கப் கடலை மாவும் 1 கப் தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா, அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமான இனிப்பு வேண்டான்னா 1 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேன். நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எச்சு போட்டோம் இல்லைங்களா, அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை 1 கம்பி பதம் அளவுக்கு காய்ச்சணுங்க. சர்க்கரையில் அழுக்கு இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரட்டும். பால் விட்டுக்கலாம். பால் விட்டு அழுக்கெல்லாம் ஒதுங்கி வந்துடுங்க. பாருங்கள், அப்படியே அழுக்கெல்லாம் ஓட்டில் ஒதுங்குது. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாகு பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சுங்க. 1 கம்பி பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். எல்லாத்தையும் அப்படியே கலந்து கொடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் கிளற வேண்டியது இல்லைங்க. சீக்கிரமாக சுருண்டு வந்துடும். ஒட்டாமல் திரண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அங்கே பாருங்கள், ஒட்டாமல் திரண்டு வருது. இப்போ இது ஆறும்போது நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உதிர்ந்துருங்க, உருண்டை பிடிக்க முடியாது. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். சூடு ஆறிடுச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடு இருக்குதே, சூடு இருக்கும்போது பிடிச்சா மட்டும்தான் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ கையில் நெய் தடவிக்கலாங்க. நெய் தடவிட்டு இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டோம். இனி அப்படியே எடுத்து உருட்டிக்கலாம். நல்லா உருண்டை பிடிக்க வருது. உருண்டை பாருங்கள், அப்படியே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஆறிடுச்சுன்னா உருண்டை வராதுங்க. இது எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக எல்லா உருண்டையிலையும் பிடிச்சி எடுத்தாச்சு. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தம்பி சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.